ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். நீதிமொழிகள் 29 அதனுடைய 1வது வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதிலே நாசம் அடைவான். ஆமா, நீங்க கர்த்தருடைய வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்ன அப்படின்னா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை மாற்றிக்கொள்ளும்படி, சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி, இந்த காரியத்தை இப்படி செய்யணும், நன்மையான காரியங்களை இப்படி செய், தீமையான காரியங்களை விட்டு விலகு, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படி சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்மோடு கடிந்து கொள்கிறார். ஆனா அந்த காரியத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கு நம்ம நிதானித்து பார்ப்போம். எந்தெந்த காரியத்துல நாம் கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சகாயம் கிடைக்காமல் போகும். ஏன்னா நம்மளுக்கு சகாயம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் இருக்காது. ஏன்னா சகாயம் செய்கிறவர் கர்த்தர். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் தருவார். ஆண்டவர் சொல்றது கீழ்ப்படியாம போனீங்கன்னா நாசம் உண்டாகும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.